ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VSV Lux. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சாக்லேட் செய்யலாமா? நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட். இந்த மாதிரி அலுமினிய பாயில் பேப்பருங்க இதில் சுற்றி நம்ம பசங்களுக்கு கடையில் வாங்கின மாதிரியேவும் அந்த டேஸ்ட்டோடையவும் அருமையாக நம்ம வீட்டில் செய்யலாங்க. பிள்ளைங்களுக்கு சாக்லேட்னால் ரொம்ப இஷ்டம் இல்லையா? பிள்ளைங்கன்னு இல்லை, பெரியவங்களே ரொம்ப இஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம கடையில் உள்ள மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம ரொம்ப கஷ்டமோ அப்படின்லாம் நினைப்போம், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம பிளாக் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட் இது நம்ம ஆன்லைனில் தான் வாங்கணுங்க. இங்கே கடைகளில் எனக்கு கிடைக்கல, ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன். இது ஒரு 400 கிராம், அது ஒரு 400 கிராம் வாங்கினேன். இதில் ஒரு 3 இந்த பீசஸ் 3 இருக்கும். நான் 1 யூஸ் பண்ணிட்டேன், 2 இருக்குது. இது டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் பீஸு, இது மில்க் காம்பவுண்ட். இது 2 ஈக்குவல். இப்போ ஒவ்வொரு பாரும் ஒவ்வொரு டார்க் காம்பவுண்டில் ஒரு பீஸுனா மில்க் காம்பவுண்டில் ஒரு பீஸ் இப்படி எடுத்து செய்யலாம். இல்லை டார்க் காம்பவுண்ட் அதிகமாக வச்சு மில்க் காம்பவுண்ட் கம்மியாக வச்சு கூட நம்ம செய்யலாம். சாக்லேட்டோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஈக்குவல் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பீஸுக்கும் ஒவ்வொரு பீஸ் போட்டு தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் 2 பார் எடுத்திருக்கேன். அந்த 2 பாரையும் நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணுங்க. இதில் ஃபஸ்ட்டு தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டு நம்ம இதை பீஸாக கட் பண்ணி போடலாம். அப்போ தான் மெல்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நம்ம சாக்லேட்டை நம்ம வெளியே ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டு இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு கட் ஆகி வரும். நான் இப்போ 4 பாரையும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உள்ளே போடுறதுக்காக முந்திரி பாதாமையும் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நட்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த பாதாம் முந்திரியும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பசங்களுக்கு நம்ம கடையில் வாங்கின மாதிரியே அருமையாக கொடுக்கலாங்க. நம்ம கடையில் ஒவ்வொரு சாக்லேட் எவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம வீட்லேயும் செஞ்சு அருமையாக சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு இந்த சாக்லேட்டு மெல்ட் பண்ணுறது டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம அதை மெல்ட் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நல்லா சூடாகட்டும். நம்ம ஏற்கனவே அந்த சாக்லேட்லாம் கட் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது மேலே வச்சிடலாம். லைட்டாக தண்ணி சுட்டுருக்கு, இது மேலே வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ சைடில் ஏர் வெளியே போகக்கூடாதுங்க. அந்த காற்று எதுவுமே வெளியே போகக்கூடாது. நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு இந்த சாக்லேட்டை நம்ம இப்போது மெல்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அடியில் பாருங்கள் நல்லா உருகி இருக்குது. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் சிம்மில் வச்சுட்டு இப்படி கிளறி விட்டால் அது நல்லா உருகி வருங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ அடியில் நல்லா உருகி இருக்குது அப்படின்னு. இது ஒரு 5 நிமிஷமாக தான் ஆகுங்க. இது நல்லா எல்லாம் கரைஞ்சி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பாதி கரைஞ்சிருச்சு. தண்ணி நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடான தண்ணியோட அந்த ஆவியிலேயும் நம்ம இப்போ இதை நல்லா கரைச்சி எடுக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சில்கியாக கிடைக்குங்க நமக்கு சாக்லேட். இதை நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. சாக்லேட் பார் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது நான் வாங்குகிறப்போ ஆன்லைனில் ஆஃபரில் வாங்கினேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு. நம்ம இது செய்கிறப்போ நிறைய வருங்க. நம்ம கடையில் இதை மாதிரி வாங்கினோம் அப்படின்னா நிறைய ரேட்டு தான் ஆகும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு கம்மி ரேட்லேயே முடிஞ்சிடும். சில பேர் இதை பிஸ்னஸாக கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. சாக்லேட்டுன்னா ரொம்ப பேருக்கு பிடிக்கும் இல்லையா? பர்த்டே டைம்லாம் நம்ம இந்த மாதிரி வாங்கி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மோல்டுமே சிலிக்கான் மோல்டுங்க. இதையும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இந்த சிலிக்கான் மோல்டில் நம்ம
ஊற்றுறப்போ நம்ம ஈஸியாக எடுக்க வரும். அந்த மோல்டு வந்து நான் ஐஸ் ட்ரே தான் வச்சுருக்கேன். ஐஸ் ட்ரேலையும் ஊற்றிக்கலாம். சிலிக்கான் மோல்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ எல்லா மோல்டு இதுலேயும் ஊற்றியாச்சு. இதை நல்லா இப்படி தட்டி விட்டுக்கலாம். ஒரு 2-3 தடவை தட்டுறப்ப தான் அது சமமாக இருந்து நமக்கு சாக்லேட் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மேலே அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும். நல்லா தட்டி விட்ருங்க. சமமாக வர்ற வரைக்கும் நல்லா தட்டி விட்ருங்க. மீதி உள்ள சாக்லேட்டில் தான் நான் வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டு அதை ஐஸ் ட்ரேயில் நான் ஊற்ற போகிறேன். என்கிட்ட ஒரு மோல்டு தான் இருக்குது. அதனால் ஐஸ் ட்ரேயில் மீதியை நான் ஊற்ற போகிறேன். அதுவுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. சாக்லேட் வந்து இந்த நட்ஸோடு சாப்பிட்றப்போ, அதுவும் நெய்யில் வறுத்து போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்களேன். அப்புறம் கடையிலே வாங்க மாட்டீங்க. இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். பிள்ளைகளும் கேட்பாங்க, எனக்கு அதே மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டோடையும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட இது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அருமையான சாக்லேட் நம்மளாலையும் செய்ய முடியுங்க. இது எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நான் ஐஸ் ட்ரே இன்னொரு ட்ரேலையும் நான் ஊற்றியிருக்கேன். நான் 4 பார் எடுத்துக்கிட்டேன்ல, இது ஃபுல்லுமே எனக்கு இருந்துச்சு. இப்போ கடையில் ஒரு பீஸே நமக்கு 5 ரூபாய் சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் நமக்கு ஒரு 3 மணி நேரமாவது வைக்கணுங்க. கீழே தான், ஃப்ரீசரில் கிடையாது, கீழேயே வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆனோடனே நல்லா செட் ஆயிருங்க. இப்போ இதை எடுக்கலாம். இப்போ ஐஸ் ட்ரேங்கிறதுனால கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டால் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சிலிக்கான் மோல்டில் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி அடியில் கூடி இது பண்ணாலே நமக்கு சாக்லேட் அருமையாக வெளியே வந்துடும். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். செஞ்சு வச்சோன்னா ஒரே நாளில் காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாகவும் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். பிள்ளைகளும் ஹாப்பியாகிடுவாங்க. இப்போ எல்லா சாக்லேட்டையும் நம்ம ட்ரேயில் கொட்டியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.